ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்காக நம்ம தமிழ் ஒர்க் ஷீட் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட், இது எல்கேஜி, இது வந்து 2nd ஸ்டாண்டர்ட், அது 1st ஸ்டாண்டர்ட். இப்போ 4 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஆர்டர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெங்களூராமா, பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஒன்றும் 1st ஸ்டாண்டர்ட் ஒன்றும், அவங்க 2 பசங்களுக்காகவுமே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அதை பேக் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சி கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு நான் சின்னதாக ஒரு கிஃப்ட்டும் வேறு நான் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், அந்த 2 குட்டி பாப்பாங்களுக்குமே வந்து நான் வந்து ஒரு பென்சில் வந்து கிஃப்டாக வச்சுருக்கேன். அவங்க நல்லா படித்து இந்த ஒர்க் ஷீட்டெல்லாம் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள விஷ் பண்ணுறேன். தமிழை வந்து நல்லா எல்லாருமே வந்து கற்றுக்கணும், அதுதான் வந்து என்னோடய நோக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் வைக்க போகிறாங்க. அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து அவங்களுடைய அட்ரஸ் வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு நம்ம பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒர்க் புக் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அமுச்சு வச்சுருவேன் புக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கு தான் வந்து ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா 1000 லைட்ஸில் இருக்கவங்க வந்து கேட்டிருக்காங்க. சென்னை தான் 1st ஸ்டாண்டர்ட். ஒரு வாட்டி செக் பண்ணிக்குமா? 1st ஸ்டாண்டர்டோடது தான். எனக்கு இந்த புக்கெல்லாம் வந்து பார்சல் பண்ணுறப்பயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஒர்க் புக் வந்து எல்லா குழந்தைங்க கையிலையும் இருக்குதுன்றப்ப நான் நினச்சப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாப்பாவுக்குமே நம்ம சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் வச்சிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தமிழ் ஒர்க் ஷீட்லாம் வந்து கேட்குறாங்க. நாங்கள் அமுச்சு வச்சுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷீட் புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். எல்லோரும் இதை புக் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணலன்னா, ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து அவங்க புக்காக வந்து படிப்பாங்க. அந்த புக்கு படிச்சுட்டு வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷீட் பேஸில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருந்து பார்த்திங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ அந்த பாப்பாவுக்குமே வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து நான் வச்சிடுறேன்.